இங்க கல்யாணம் முடிஞ்சு திவ்யா கார்ல கிளம்புற சீன் தாங்க. கார் பக்கத்துல ஐஷு, நெடுமாறன், கார்த்திகோட அப்பா அம்மான்னு ஒரு பெரிய கூட்டமே நிக்குதுங்க. ஐஷு வந்து உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேண்டி அப்படின்னு ஃபீல் பண்ண நம்ம திவ்யா வழக்கம் போல ஹேய் ரொம்ப நடிக்காதடி, ஆனா அப்பா வந்ததுமே எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நெகிழ்றாங்க. அப்போ நெடுமாறன் சார் வந்து நீ பண்ணது தப்புதாம்மா, நான் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியே வர முடியும், இன்னும் முழுசா வரல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை மட்டும் தனியா கூப்பிடுறாருங்க. தனியா கூப்பிட்டுட்டு போய் நம்ம நெடுமாறன் அவரோட ரியல் ஃபேஸை காட்டுறாரு. கார்த்திக், நான் அவளை பயங்கரமா திட்டுவேன், சண்டை போடுவேன், ஆனா அவ கண்ணுல இருந்து உங்களால ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட நான் உங்களை சும்மா விட மாட்டேன், அப்பதான் நெடுமாறனோட உண்மையான முகத்தை பார்ப்பீங்க அப்படின்னு செமையா மிரட்டுறாருங்க. நம்ம கார்த்திக்கும் பயந்து போய் ஓகே அங்கிள் ஓகே அங்கிள் அப்படின்னு தலையாட்டுறாரு. காரை எடுத்த உடனே திவ்யா பாத்தீங்களா எங்க அப்பா எவ்வளவு சாஃப்டா பேசுறாரு, நீங்க தான் பயந்தீங்க அப்படின்னு சொல்ல கார்த்திக் மனசுக்குள்ள நடுங்கிக்கிட்டே ஆமா ஆமா மாமா ரொம்ப சாஃப்ட் தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாருங்க. கட் பண்ணா ரம்யா வந்து வெற்றிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. நேற்று அந்த சாப்பாட்டில் மருந்து கலந்துருக்குன்னு நீங்கள் மட்டும் கண்டுபிடிக்கலன்னா நான் பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்பேன். நெடுமாறன் சார் ஃபர்ஸ்ட் டைமாக என்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சார், அதில் நான் சொதப்பிட்டேன், எனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையே போயிடும் போல இருக்குது அப்படின்னு ரம்யா ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது ரம்யா, நான் ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு வந்தப்போ எங்கள் அம்மா பட்ட கஷ்டம், வாங்கின கடன் இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் வந்தேன். ஆனால் வந்த முதல் நாளே நெடுமாறன் சாரோட ஸ்பெஷல் ஃபுட்டை கீழே போட்டு உடச்சிட்டேன். அன்னைக்கு மட்டும் நான் உன்ன மாதிரி பயந்து பேசியிருந்தா இந்நேரம் ஓடியே போயிருப்பேன். நான் இன்னும் இந்த ரெசார்ட்டில் தாக்கு பிடிச்சி நிற்கலையா, அது போல தான் நீயும் சாதிப்ப அப்படின்னு சொல்லி ரம்யாவுக்கு செம பூஸ்டப் கொடுக்குறாருங்க நம்ம வெற்றி. அடுத்த சீன் நம்ம உத்தமன் சார் பக்கம் திரும்புதுங்க. ரூம் சர்வீஸ் டீமை வச்சு மீட்டிங் போடுறாரு. ஸ்ரீநிதி அந்த ரெசார்ட்டோட அருமை தெரியாம வீடியோ போட்டுட்டு வேலையை விட்டு நின்றுட்டாங்கிற விஷயத்த டிக்ளேர் பண்றாங்க. ஆள் பற்றாக்குறைனால புதுசா 3 பேரை வேலைக்கு எடுத்திருக்காங்களாம். ராஜேஷ், கிஷோர் மற்றும் ஸ்டெல்லா. அந்த 3 பேர் கூடவே எடிசனும் வர்றாங்க. நீ எதுக்குடா இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி உத்தமன் கேட்க, வெற்றிக்கு 102 டிகிரி பயங்கர ஃபீவர் சார், அதான் கூட்டிட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே உத்தமன் பாண்டியை பார்த்து அவனை பார்த்து கொஞ்சமாவது பொறுப்பை கத்துக்கோடா, சும்மா ஓபி அடிச்சுட்டே சுத்துற அப்படின்னு திட்டுறாருங்க. புதுசா வந்த ஸ்டெல்லா அசாம் பொண்ணுங்கிறதுனால உத்தமன் சார் அவங்க கிட்ட ஹிந்தியில பேச ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு எனக்கு தமிழே தெரியும் சார் அப்படின்னு ஷாக் கொடுக்குறா. உத்தமன் சார் உடனே ஷீன் போடுறதுக்காக இன்னொரு இனா செய்தார ஒருத்தல் அவனான நன்னையும் செய்து விடல் அப்படின்னு தப்பா குரல் சொல்ல, ஸ்டெல்லா உடனே அதை இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல் அப்படின்னு கரெக்டா பண்றா. அங்க இருக்கிற எல்லாருமே உத்தமனை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா அந்த பாண்டி தாங்க அந்த 3 பேருக்கும் ரெசார்ட்டை சுத்தி காட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு கெஸ்ட் நமக்காக ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணக்கூடாது, ஆனா அவங்க வாசல்ல நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ணலாம், இதுதான் நம்ம ரூல் அப்படின்னு பில்டப் கொடுக்குறாருங்க. பாண்டியோட இந்த ஸ்டைலை பார்த்து ஸ்டெல்லா அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா கிச்சன் பக்கம் கூட்டிட்டு போய் இங்க கிச்சன் டீம்னு ஒன்று இருக்கு, அங்க எவனுக்கும் மூளையே கிடையாது அப்படின்னு பாண்டி சொல்ல கரெக்டா விக்கி அந்த பக்கமா கிராஸ் ஆகுறாரு. அதோ போறானே அவன் தான் அந்த மூளை இல்லாத கேங்கோட லீடர் அப்படின்னு பாண்டி காட்டி கொடுக்க விக்கி பாண்டியை செமையா திட்டுட்டு காலை வாரி விட்டுட்டு போறாருங்க. இதை பார்த்த ஸ்டெல்லாவுக்கு பாண்டி மேல செம பரிதாபம் வருதுங்க. கட் பண்ணா எல்லாருமே பேண்ட்ரிக்கு போய் வெற்றி கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. வெற்றி அவங்களுக்கு காபி போட்டு தராருங்க. அந்த டைம்ல எடிசனும் வெற்றியும் சேர்ந்து பாண்டி குண்டா இருக்கான்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டெல்லாவுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. இனிமே பாண்டியை வச்சு கிண்டல் பண்ணீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன், குண்டா இருந்தா என்ன பாடி ஷேமிங் பண்றீங்களா, உத்தமன் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு அதிரடியா பேசுறா. உடனே வெற்றியும் எடிசனும் என்னப்பா பாண்டி அந்த பொண்ணு உனக்கு இப்போவே இப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாண்டியை சும்மா செம்மையா டீஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ரியாவோட ஹஸ்பண்ட் தீபக் இருக்கான்ல, மேனேஜர் மதனை கூப்பிட்டு வச்சு இந்த ரெசார்ட்டோட பீக் சீசன் எது, ஒரு வருஷத்துல எவ்வளவு வெட்டிங் நடக்கும், எவ்வளவு ரூம்ஸ் புக் ஆகும், ரெவன்யூ டீடைல்ஸ் என்னென்னு எல்லா ரகசியங்களையும் கேட்டு வாங்குறாரு. மடமடன்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாருங்க. இதை ரியா தூரத்துல இருந்து கவனிச்சிடுறாங்க. தீபக் போனதுக்கு அப்புறம் மதனை கூப்பிட்டு அவர் உங்ககிட்ட என்ன கேட்டாரு அப்படின்னு கேட்கறாங்க. மதன் விவரத்தை சொன்ன உடனே ரியாவுக்கு செம கோவம் வருதுங்க. இனிமே அவர் வந்து உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டு கோவமா போறாங்க. அடுத்ததா பவானி அக்கா கடையை காட்டுறாங்க. அங்க வெற்றி இல்லாததால பாண்டி பரோட்டா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அது தப்பு தப்பா வர்றதால கஸ்டமருக்கு எல்லாரும் சண்டை போடுறாங்க. அங்க வர்ற ரம்யா வெற்றி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பாண்டி சொல்றாரு. சாப்பிட்டானு கேட்டுட்டு அவனுக்கு சாப்பாடும் மருந்தும் வாங்கிட்டு ரம்யா நேரா பாய்ஸ் ஹாஸ்டலுக்கே போயிடுறாங்க. ரூமுக்குள்ள வந்த ரம்யாவை பார்த்து வெற்றி திட்டுறாருங்க. இப்படியா பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள வருவ அப்படிங்கிற மாதிரி கேட்க நீ முதல்ல சாப்பிடு, ஏன் இவ்வளவு டல்லா இருக்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா கேட்கறாங்க. அப்போ வெற்றி என் தங்கச்சி வெளிநாடு போய் படிக்கணும்னு சொல்றா, அதான் அப்செட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாருங்க. ஆல்ரெடி கஷ்டப்படுறீங்க, இங்கே டிகிரி படிச்சுட்டு வேலையை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்ல நான் பட்ட கஷ்டத்தை என் தங்கச்சி படக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் பாசத்தை கொட்டுறாருங்க வெற்றி. கரெக்டா அந்த டைம்ல ஹாஸ்டல் வார்டன் வந்து ஒரு பொண்ணு எப்படிமா பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள வரலாம் அப்படின்னு ரம்யாவை திட்ட ஆரம்பிக்கிறார். நம்ம ரம்யா சும்மா விடுவாங்களா, அப்படியே உடம்பு சரியில்லாதவனுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தா இப்படித்தான் பேசுவீங்களா, இருங்க உங்களை இப்போவே ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. அந்த மிரட்டல வார்டன் பயந்து போய் ஐயோ அம்மா என்ன விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கிறாருங்க. கட் பண்ணா நம்ம நெடுமாறன் சார் செஃப் ஜானை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. என்னப்பா ரெசார்ட்ல பள்ளி பூச்சின்னு எல்லாம் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வருது,
உடனே பெஸ்ட் கண்ட்ரோல்காரங்களை கூப்பிட்டு க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுறாருங்க. இன்னொரு பக்கம் பேண்ட்ரியில தட்டு பற்றாக்குறை வந்த உடனே வெற்றி நேரா கிச்சனுக்கு போய் வேணிக்கிட்ட, ஏங்க எங்க தட்டு கொஞ்சம் உங்க கிச்சன்ல தட்டோட கலந்துருச்சு போல, கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா நம்ம வேணி, நெடுமாறன் சார் பர்மிஷன் இல்லாம இங்க இருந்து ஒரு ஸ்பூன் கூட நகர்த்த முடியாது தம்பி அப்படின்னு கராரா சொல்லிடுறாங்க. அடுத்ததா ரகுபதி சார், ரியா, ராஜன் 3 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அங்க வச்சு நம்ம வெற்றியை பத்தி அக்மார் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாருங்க ரகுபதி. வெற்றி ரியாவும் சேர்ந்ததுக்கு அப்புறம் பேண்ட்ரி சேல்ஸ் வேற லெவல்ல எகிரி இருக்கு. வெற்றி கண்டிப்பா ஒரு நாள் செஃப் கோட் போடுவான் பாருங்களேன் அப்படின்னு செமையா பாராட்டுறாருங்க. இதை கேட்டு ரியாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அவங்களோட பர்சனல் லைஃப்ல ஒரு புயல் வீச ஆரம்பிக்குதுங்க. ரியாவுக்கு லைட்டா தலை சுத்தல் வர அவங்களோட ஹஸ்பண்ட் தீபக் ஓடி வந்து தாங்கிட்டு சீன் போட ட்ரை பண்றான். நீ டிவோர்ஸ் கேஸை கேன்சல் பண்ணிடு, ரிசார்ட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ரியா செம கடுப்பாகி, என்னை தொடாத, தள்ளி நில்லு அப்படின்னு அவனுக்கு ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள நம்ம விக்கியும் வேணியும் செம ரொமான்ஸ் பண்ணி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை தற்செயலா பாத்துடுறாங்க நம்ம வெற்றி. ஏங்க அடுத்த தடவை ரொமான்ஸ் பண்ணும்போது கதவையாவது லாக் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி நக்கலா சொல்லிட்டு வராங்க. ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அதே டைம்ல நெடுமாறன் சாரும் பெஸ்ட் கண்ட்ரோல் டீமும் கரெக்டா அந்த ஸ்டோரேஜ் ரூம் பக்கமா வராங்க. அவங்க கிட்ட விக்கியும் வேணியும் மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட வெற்றி டக்குன்னு ஸ்பாட்ல ஒரு பிளான் போடுறாங்க. வெளியே நின்று சத்தமா, விக்கி பேண்ட்ரி வேலைக்கு ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம விக்கி சும்மா இருப்பானாங்க, வெற்றி கிட்ட சண்டைக்கு பாயிறான். அந்த டைம் நெடுமாறன் சார் அங்க வர நெடுமாறன் சாரோட கவனத்தை அப்படியே திசை திருப்பி 2 பேரையும் மரண மாஸ் கெத்தா காப்பாத்துறாங்க நம்ம வெற்றி. அன்னைக்கு நைட்டு வேணி அந்த பேண்ட்ரி தட்டுகளை வெற்றி கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீ இன்னைக்கு எங்களை வேணும்னே தானே காப்பாத்தின அப்படிங்கிற மாதிரி கேட்க வெற்றி ஆமான்னு தலாட்டுறான். அப்பதாங்க வேணி அந்த அதிர்ச்சியான ரகசியத்தை சொல்றாங்க. நெடுமாறன் சாருக்கு இந்த ரெசார்ட்ல லவ் பண்றது, ரிலேஷன்ஷிப் இருக்கிறது எல்லாம் சுத்தமா பிடிக்காது. தெரிஞ்சா வேலையை விட்டு தூக்குறது மட்டும் இல்லாம வேற எந்த ரெசார்ட்லயும் வேலை கிடைக்காத அளவுக்கு பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாருங்க. கட் பண்ணா ஐஷு வந்து செஃப் ஜான் கிட்ட பேசுறாங்க. ரம்யா கோல்டு ஸ்டோரேஜுக்குள்ள லாக் ஆனது, கல்யாண சாப்பாட்டுல மருந்து கலந்தது, இதெல்லாம் தச்செல்லாம் நடந்தது இல்ல ஜான், யாரோ வேணும்னே நம்ம கிச்சனை டார்கெட் பண்ணி சதி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நெடுமாறன் சார் கூட இருந்த சீக்கா அப்படிங்கிற ஒருத்தரோட போட்டோ காட்டி இவரை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஐஷு கேட்க, ஜான் எனக்கு தெரியல, ஆனா நம்ம நெடுமாறன் சாருக்கு பயங்கர மெமரி பவர், அவர் கூட வேலை பார்த்த யாரையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஐஷு அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறதோட இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க.